ஏக்கா எனக்கு ஒன்றும் விளங்குதில்லக்கா. என்னமோ இனி அவன் எது சொன்னாலும் நான் நம்புகிற மாரிலாம் இல்லை. நல்லா பேசுகிறா கொள்றாதான். நீ சண்டை போட்டுக்கிட்டு வந்ததுலேருந்து என் மவன்கிட்ட என் மவன் இருக்கான் பாரு. அப்பா குச்சி கொளுத்தி அக்கா அவனை நல்லா தான் வளர்த்தேன் பாரு. ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குக்கா அவனுக்கு. அப்போ சின்ன வயசுலேயே ஏதாவது ஒன்று அப்பா கிட்ட சொல்லாதானா போய் அந்த கிழவங்கிட்ட சொல்லிவிடுவான். அப்புறம் என் என்னக்கிட்ட ஒன்று சொல்லாதானா என்கிட்ட ஒன்று சொல்லிவிடுவான். இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி 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 எல்லாம் சொல்லி சொல்லி வைப்பான். சரியான குறுக்கு பாய தெரியுமா அவனால் தான் இவன் பிரச்சனை. அன்னைக்கு அவன் என்ன பாடுபடுத்தி வச்சா அன்னைக்கு இவன் வாயை திறந்து ஏல இங்கே பாருட்டி எங்கள் அம்மாவெல்லாம் எதுவும் பேசுகிறவளை வச்சுக்கூடாது, எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கூடாது, எங்கள் அம்மா தான் தெய்வம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு உமா பிரச்சனை வந்துருக்குமா? இந்த கழுதிவெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் கண்டுட்டு வந்துருக்குமா சொல்லு பார்ப்போம். சரி உடுட்டி எல்லாம் நம்ம பிள்ளை தொடையில் கழிஞ்சு வச்சா என்ன சரியாக வாரத்து கிடைச்ச போகிறோம். ஆனால் நம்மகிட்ட கழுவி தேய்ச்சி தானே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். என்ன பண்ணுறது? போய் தொலையட்டும் விடு. என்னமா திரும்ப திரும்ப அப்படியே பேசி கிடக்கிறா பாரு. எனக்கே தலைவலியாக இருக்கட்டி உன் வீட்டு கதையோட பற்றி கேட்டோம்னா என்ன அவன் மருமோ சமைக்கிறாளா இல்லையா மதிய சோறு? சமைக்கிற லட்சணத்தில் நல்லா வருது காயில் அசிங்கமாக. உப்பு பருப்பு என்னது? ஆனால் வெறும் பருப்பை மிளகு போட்டு தாளித்து வைக்கிறது தான். நெய்யை ஊற்றி அதுக்கு அப்பளமா சூப்பரான சாப்பாடு செஞ்சுருக்குறோம். வாங்கன்னு கூப்பிட்டா பாரு என்னைய. எனக்கா ஒரே ஆத்திரமாக தாங்க முடியல பாரு. என்னமோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் நல்லா கவுச்சி செய்யாத நான்வெஜ் எதுவும் செய்யாமல் சாம்பார் கும்பார் வச்சுருப்பீங்களாட்டுக்குன்னா நான் குழம்பு வாங்கிக்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் அக்கா. ஏக்கா நல்ல காலையில் நல்ல மிளகா மல்லியெல்லாம் வாசனை வந்துடு. என்னக்கா உங்கள் வீட்டில் குழம்பு? அடி போடி நீ சொன்னால் திங்கவே மாட்டாட்டி. எங்கள் வீட்டில் மீன் இப்போ தான் வாங்கினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னம்மா என் வீட்டில் என்ன என்றைக்குமே நான் என்னைக்கு நாலுங்கிழமை வருமா இப்போ படைக்கிறோன்னா சுத்தம் பச்சமாக இருந்து அன்னைக்கு வேணால் நீ வாங்கி திம்ப. இன்றைக்கி திங்க போகிற ஓ மருமவ அருமையாக செஞ்சுருக்குறா உங்கள் வீட்டு சாப்பாடு. என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குறா குழம்பு. ஏட்டி காலையில் என் மருமவ இட்லிக்கு கிள்ளிப்பட்ட சாம்பார் வச்சாட்டி இட்லி சாம்பார் வச்சா அதனால தான் அப்படி உனக்கு வாசனை அடிச்சுட்டு பார்த்துக்கோ. இல்லை நான் அழுவா இருக்க போடு. இப்போ மணி 2 போட இப்போ காலையிலேருந்து சோட்டை வடித்து வச்சுக்கிட்டு உக்காந்து கிடந்தாவா. எனக்கு மீன் இல்லைன்னா தூக்கமே வராது. ஆத்தா அலமேலு தான் வந்தா. அலமேலு கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் கடை. மீனை வாங்கி இப்போ தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் உள்ளார. இது எத்தனை மணிக்கு அலமேலு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எத்தனை மணிக்கு இது சமைக்க போகுது, எத்தனை மணிக்கு வறுக்க போகுது, பொரிக்க போகுது, எப்போ நான் சாப்பிட்டுன்னு ஒன்றும் புரியலை. கொலை பட்டினியாக இருக்குது வயிறே. ஏக்கா குழம்பு வைக்கிறது நீ என்ன நல்லா வைப்போன்னு ஊருக்காரவளோ சொல்லுவாளுவோ. வாங்கிட்ட ரவை குழம்பு வாங்கி எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ. அந்த மாதிரி நீ போய் வச்சா நான் இருக்கும் மருமகளை வைக்க சொல்கிற. நல்லாவும் வைக்காது போடுறக்கண்ட பொண்ணு. அக்கா நானா திங்க போகிறேன்? ஐயோ அவச்சாரம். நானும் திங்கவும் மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் சொல்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செஞ்சுக்க வேண்டிட்டானே. அட போடி கிறுக்கு நல்லா வாயில் பண்ணுற போடு. அட்டி நல்லா பெரிய பெரிய மீனுட்டி அதெல்லாம் நல்லா தின்னு தெம்பு எட்டுனவங்கலாம் அறக்க முடியும் பாரு. சின்ன சின்ன மீனாண்டா இத்தனை நேரம் நான் கட் பண்ணி குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்க மாட்டுக்கோ. என்ன எருமை மாட்டு தடி ஒரு மீனும் ஒரு கிலோட்டி. எப்படி அதை நான் வெட்டுறது, எப்படி அதை நான் பிளா எடுக்கிறது? அதில் முள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? குட்டுனுச்சுன்னா கையில் போட வச்சுவிடும் போட. இப்போ சொல்கிறா ஈஸியாக கடை அல்ல அவள் திருட்டட்டும். அவளை எடுக்கு நம்ம கட்டி கொண்டு வந்துருக்குறோம். இந்தமாரி நமக்கெல்லாம் சமையத்துக்கு ஆவாட வேலையெல்லாம் அவள் செய்யறதுக்கு தான். பின்ன எதுக்கு வீட்டுக்கு நம்ம மவளை வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு நம்ம எதுக்கு மருமவ எடுக்கிறோம்? எல்லாம் நம்மளை பாட்டுக்கட்டான். என்னமோ அவளுக்கு போய் வேலை செய்ய விட்டு செய்யின்றா பாருவ எட்டியா. இப்போ நான் மருமக என்னமோ திருண்டுன மாதிரி நடிக்கிறா. அடையாவது கொஞ்சம் இது பண்ணிக்க சொல்லிவிட்டு நான். நீனு ஒரே அடியாக வழிடா குழையிறான்னு ஏறி விழுந்து வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு உட்காந்து கிடக்காத பைத்தியக்காரி மாதிரி கடைசியில் எழுதி விட்டு நடுத்தருவில் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டே அம்புஷம். சொல்கிறதும் கரெக்டு தான் அக்கா. என்னமோ நமக்கு இலகுன மனசாக போச்சு. எவ்வளவு கொஞ்சம் இறக்கி பேசி தூக்கி பேசினாலும்னா உடனே நமக்கு மனசு இதாகி போயிடுது. நீ சொல்கிறதும் கரெக்டு. நீ தான் பக்கத்தில் இருக்கிற எனக்கு அப்பப்போ நல்ல புத்திமதியை சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தே என்ன பண்ணுறீங்க? என்ன சாப்பிடலேன்னும் மணி தான் 2 ஆகி போச்சே. என்ன பண்ணுறீங்க? சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான். அக்கா என்னமோ போனை பற்றி கூப்பிட்டாங்க. என்னமோ மீனுக்குன்னு பெருசாக வாங்கியிருக்கீங்களா? திருத்த முடியலையா? வாட்டி ஒரு எட்டு திருத்தி கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலாம் வாட்டின்னு கூப்பிட்டாங்களே, அதனால தான் வந்தேன். நீங்கள் என்ன வெளியில் உட்காந்துருக்கீங்க? உள்ளே உட்காரலையே? வாங்கினது 2 கிலோ மீன் தாட்டு அதுக்கு பாரு போனை போட்டு வர சொல்லிக்கிறாளா. இனி எத்தனை பேரை வர சொல்லிக்கிறான்னு தெரியலையே. ஆனால் கடவுளை இவ்வளோ நாக்க சொன்னதுக்கு தண்டம் பார்த்துக்க. ஒரு நாளைக்கு என்னமோ காஞ்சி போய் கடந்துட்டு வந்தாள்வள டூருக்கு போய் நல்லபடியாக ஆக்கி அரிச்சு பொறிச்சு கொடுப்போம். நல்லா தின்னட்டும் வயசான காலத்துன்னு இருக்கு அவளுக்கு. என்ன சுருக்கில் போனை போட்டா பாருட்டி அம்புஷம்.
இவ்வளோ நம்ம இப்போ என்ன சொல்ல முடியும் சொல்லி பார்ப்போம். நம்ம பங்கஷத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பங்காளியாக விட்டாலும் கம்முன்னு இருக்க வேண்டியதா இருக்குது பாரு. நம்ம அங்கே திங்க போகிற மாதிரி தானே அவளும் இங்கே திங்க வருவாள்னு கதை பேசுவாளோ கேட்டா என்னடி இது ஒரு நல்ல நாள் வருமா ஒரு 4 கிழமை வருமா ஒரு மீன் சாப்பிட முடியல நம்மளால இந்த மாதிரி கடப்பாடு பற்றி அடிக்கிற அளவில் என்னைய அதுக்கு நான் வந்துருக்குறியா மெயினாக அப்போ நீ மீன் கட் பண்ண வரல எட்டியா நல்லா மீன் குழம்பு வைப்பா நல்லா திண்டு போகலாம் தானே வந்துருக்குற. அப்புறம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு நேராக உள்ளே பூர வேண்டிட்டானே அவள் 7 மணி நேரம் ஆக்குவா சட்ட அந்த மீனை நல்லா திருட்டி கட் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வறுத்து பொறுத்து வைக்க சொல்லு. எனக்கு பசி உயிரே போடு. அது கிடக்கட்டும் ஒட்டக்காரி என்ன பண்ணுறா வண்டாளா இல்லையாட்டி என்ன ஆளையா காண மாட்ட பக்கம். அடையா அதை கேட்குறீங்க நீங்கள் எப்போ பாரு இந்த வீட்டையே நோண்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு நோண்டி ஒட்டடம் அடிச்சுக்கிட்டு மூளை முடுக்கெல்லாம் தேய்ச்சி மாப்பை அடிச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்குறாங்க. நான் சொல்லியும் பார்த்துட்டேன். நான் அப்புறம் என்ன அதை பண்ணுறது நமக்கும் கடுப்பாக இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. எம்மந்தான் நான் வேலை செய்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளவு வேலை கொஞ்சம் வேலையா இத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சரி திட்டுறாங்க. அங்கே என்னாடி அப்படி கிடக்கு இங்கே என்னாடி இப்படி கிடக்கு சட்டியில் கருக்குழம்பு வச்சு அதில் அடி பிடிச்சி கிடக்கு அதை தேய்ச்சி கழுவினாட்டி அப்படி இப்படி இங்கே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. கிச்சனில் டைல்ஸ் நல்லா இல்லை கேவலமாக இருக்குது எண்ணெய் பிசுக்கு பிடிச்சி கிடக்கு எல்லாத்தையும் கொடைன்னு என்னை போட்டு கொட்டஞ்சி எடுத்துட்டாங்கல்ல. அம்மா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளில வாரேன் எதுவுமே சுத்தமாக இல்லைன்னு இவங்க ஒரு வாட்டி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சுத்தப்பட்டு வராதுன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டு அக்கா ஃபோன் போட்டுச்சு நம்ம கிளாத்தி மீனாம சிவப்பு கலரில் இருக்கதான் தோலை உரிச்சாதான் நல்லா இருக்குமாம்மா அதனால் வாடிச்சத்தை வந்து ஹெல்ப் பண்ணடி சோறு போட்டு தரேன் சாப்பிட்டு போகலாம் வாட்டின்னாங்க. எங்கள் வீட்லேயே அங்கே கறி குழம்பு தான் என்னத்தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. டெய்லிக்கும் கறி குழம்பு திங்கிறதே எரிச்சலாக இருக்குது. அதான் ஒரு வாய் மீன் குழம்பு சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். டெய்லிக்கு கறி குழம்பா ஆனால் நாங்களாம் இல்லைன்னா நீங்கள் நல்லா வேண்டி ஆக்கி திம்பிங்க. நாங்களாம் இருந்தால் தான் உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் பாரு. எங்களுக்கு என்ன சோறு போட்டு கொடுக்கணும் கறி போட்டு கொடுக்கணுமில்ல. அதனால் நாங்கள் இல்லாத நேரமாக ஆக்கி திம்பிங்க. சரி அங்கிட்ட இருந்து இங்கே வந்து சாப்பிட வந்துருக்குறிய வேலை செஞ்சுட்டு ரவை குழம்பு தூக்கிட்டு வந்தாண்ணா மொட்டை கேட்டு திம்பாங்கன்னு உனக்கு தெரியாது கட்டி நம்ம கறி குழம்பு வச்சாங்களாம் அது பிடிக்கலன்னு சளிச்சுக்கிட்டெல்லாம் வந்துருக்குறா. சரி உன் வீட்டில் எப்போ ஆக்கினாலும் ஓட்டுவோம் மாமியா கறி கோழி கட்டிங்க மாட்டா கோழி கண்டனையும் பிடிச்சி திங்கிட்டுன்னு திங்க மாட்டா. அப்போ ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமா ஒரு வாளியில் போட்டு. அடையா அத்தை அதை கேட்குறீங்க நீங்கள் என்னம்மா கறி எனக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னான். ஆனால் எங்கள் அத்தை போட்டு எல்லாத்தையும் சேனதி கட்டிவிட்டாங்க. 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தார் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முடிச்சத ஆக்குங்க அம்மா சாப்பிடும் நானும் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன்னாரு. சரி ரைட்டுன்னு நானும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு குழம்பு வச்சேன் பாருங்க. என்னம்மா வாசனை கம்மியாக இருக்குன்னு போய் அம்மியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மசாலா ஒன்று ஊற்றுனாங்க. ஊடு வாசம் ஊரே தூக்குது அந்த தெருவில். எல்லாரும் வந்து ரவ குழம்பு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன் சரி ரைட்டு இப்படி கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு பத்தாதுன்னுட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோ கறி இருக்கும் எனக்கு அதுக்கு மேலே பிடிக்கல பார்த்துக்குங்க. நல்லாவும் இல்லை. சரி அதான் ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு போட்டு தின்னுட்டு சோத்தை போட்டு சாப்பிட்டு மதியம் வரைக்கும் இருந்தேன். திரும்ப போய் பார்த்தா குழம்பெல்லாம் இவங்க போட்டு எல்லா கறியும் போட்டு சேனரி தள்ளி போட்டு வெறும் குழம்பு கிடக்கு. மீன் இல்லை இங்கே வந்தாலாவது மீனோட சாப்பிட்லாம் அங்கே எப்படி வெறும் குழம்பு திங்கிறது. அதான் வந்துட்டேன் நான். சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது நான் போகிறேன். என்ன பண்ணுது அக்கா பாவம் ஒண்டி கட்டையா எப்போ பாரு மீனாய விட்டுறீங்க கறியாய விட்டுறீங்க. ஒரு வேலை தான் செஞ்சா என்ன அத்தை ஓட்டு சாப்பிட வந்துருக்குன்னா செவனோன்னு போய் சாப்பிடணும் பாரு. எவனைக்கு முகனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்னை வெறி எடுத்துக்கிட்டு ஆளை போகிற ஆளை என்னமோ ஒண்டி கட்டையை வளைச்சாரான் நான் போய் ஒழுங்கு பண்ணணுமா அவளை ஏற்று நீங்களா எதுக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்தீங்க புருஷனை புருஷன் கூட கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு புள்ள வைக்கிறதுக்கு சும்மா மினிக்கிட்டு திருட்டுக்கோ நீங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா. இப்போ வீட்டில் இருக்கிற வேலையை எப்படி சேர்த்து பேசுகிறா பற்றியா பேச்சு ஈடுபட்டவளா போட்டி அவள் கிச்சனில் வேலை செய்கிற ஏதாவது போய் செய்ய போ. ஏக்கா நீ ஏன் மீன் குழம்பு பத்தாது இல்லை இப்போ உறம்பிக்கிட்ட உட்காந்துருக்குற இதுக்கும் இப்போ திங்கிறதுக்கு ஒருத்தி வந்துட்டா பாட்டுக்க எங்கெங்கெல்லாம் உன் மருமவை போனை போட்டு வர சொல்லி நல்லா ஆனால் உன் மவங்காரன் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே தான் போடு பாரு. கடவுளை சரி என்னமோ நம்மளும் போய் அங்கே ஒரு வாய் டீ குடிக்கிறோம் சாப்பிட்றோம். அவள் சேட்டா என்ன உனக்கு இருக்க உடம்பு பங்காளி அப்புறம் உனக்கு மருமவ என்னமோ இப்போ அந்த கடை எடுக்க நமக்கு என் வீட்டு கடை எனக்கு சிரிப்பா சிரிக்குது. சரி எனக்கும் பசி எடுக்குது உன் வீட்டில் இருக்க மாட்டே திங்க முடியாது மீனுக்கு கவுச்சி அடிச்சு போய் கிடக்கும். இங்கே ஏற்கனவே கோழி குழம்பு வச்சுங்களாட்டுக்கு சரி வேணாம் நமக்கு நான் போய் அந்த பருப்பு குழம்பை சாப்பிட்டா. என்ன அக்கா என்ன அவசரம் வர சொன்னிய இன்னுமா மீன் திருத்தாதான் இருக்கிற எதுக்கு தான் இந்த கிளாத்தி மீனை வாங்குறீங்களோ. சே தோலை பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ளே உசுரே போய் வந்துடும் பாரு.
உன் மாமியால நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு தான் வாரேன் நல்லா சிரிச்சுக்கிட்டே. ஏன் அத்தை ஒரு ஆளாக ஒண்டிமா வேலை செய்யுதே வந்து செஞ்சா என்னான்னு கேட்குறான். நீங்களாம் எதுக்கிட்டி வந்தீங்கன்னு நம்மளை திருப்பிக்கிட்டு கேட்குது அந்த பொம்பளை. நான் ஏன் மறைக்கணும்? என் வீட்டுக்கு வந்து உன் மாமியார் என்னன்னா தின்னுது முள்ளுது என்னென்னமோ பண்ணுத, அப்புறம் நான் மட்டும் வந்து இங்கே திங்கக்கூடாதா ஏக்கா? அதனால தான் நான் திங்கலானே வந்தேன்னு சொன்னேன் டைரெக்டாக. சரி அது கிடக்கட்டும். இந்தாண்டாவா என்னமோ எத்தனை நேரம் அந்த பொம்பளைக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் குழம்பு வைக்க சொல்லு, அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னுச்சே. நீ என்னம்மா நின்றுக்கிட்டு இருக்கிற நிலக்காலில் வந்து கேள்வி கேட்கப்பறா இந்த பொம்பளை. சீக்கிரம் குழம்பு குட்டி அடுப்பில் வை, நான் இந்த மீனை ஆயிரம். நான் வேலை செய்கிற நேரமாக பார்த்து ஃபோன் அடிப்பாளுவா. நீ அது மாதிரி தான் நாங்கள் டென்ஷனாக இருக்கிற நேரம் ஃபோன் அடிக்கிறேன். இப்போ எவ ஃபோன் அடிக்கிறான்னு தெரியலையே, இரு பார்க்குறேன். இந்த பொம்பளை வர சீக்கிரம் குழம்பு வைக்கலன்னு வர கேள்விக்கா பாடி. ஹலோ யாருங்க? புது நம்பராக இருக்குது. யாரு? ஒன்றும் விளங்கலையே. என்னது பேக்காவா? அட பேக்காலாம் இங்கே இல்லாமல் வையுமா போன நீனு சும்மா குழம்பு வைக்கிற நேரத்தில் எரிச்சலை கலப்பிக்கிட்டு. அட அக்கா நான் தாக்கா ரேக்கா பேசுகிறேன். என்னக்கா காதுலேயே உழுந்தாலும் உழுவாத மாரி எல்லாம் பேசுவேன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு உள்ளே போனீங்களாட்டுக்கு, பின்னாடியே நான் சாப்பிட வந்திருக்கிறேன்னு மொட்டை சேத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ளார வந்தாங்களாட்டுக்கு சொல்லியக்கா. என்னக்கா ஒரு மீனுக்குன்னு வாங்குறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றீங்க? கூப்பிட்டா இன்னும் எல்லாத்தையுமே சாப்பிட போகிறோம், கொஞ்சம் தானே சாப்பிட போகிறோம். ஏட்டி இங்கே பாருட்டி, இந்த ரேக்கா ஐயரு பொண்ணா இருந்துக்கிட்டு நீ மீன் திங்க வந்திருக்கிறியா, அதனால் போட்டிக்கு போட்டு எனக்கும் கொஞ்சம் மீன் கொடுன்னு கேட்குறாட்டி அவ. ஐயா ஐயா அவன் மாமியாருக்கு தெரிஞ்சால் நம்மளை கிழிச்சு கீனம் போட்டுருவாள. என்னடி பண்ணுறது? ஆடா நீ ஒரு ஆள், இந்த காலத்தில் எல்லாம் தான் சாப்பிட்றாங்க, வந்து தின்னுட்டு போக சொல்லு பாவம். அந்த குட்டி வெளிநாட்டில் கடந்திருக்கிறவ வாயெல்லாம் காஞ்சி போய் கடந்திருக்கும், வந்து சாப்பிட்டு போ சொல்லி அக்கா. என்ன இப்போ ஆளுக்கு ஒரு துண்டு போட்டால் போதாத? நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தாண்டி, தெரியாமல் இருந்தால் சரிதான். சரி இரு அவளை வர சொல்கிறான். சரி கோச்சுக்காதடி, வாட்டி வா வா வா. வெளியில் உன் மாமியா வர இருக்குது, என் மாமியா வர இருக்குது, என்ன கதை சொல்லிட்டு வருவியோ. நான் இப்போ தான் குழம்பு குட்டியே போட போகிறேன், சீக்கிரம் வா. எல்லாருக்கும் சாப்பாட்டு கொடுத்துட்டே வாட்டி. எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். யாருக்கும் தெரியாமல் வா. என்ன அப்புறம் என்ன இழுத்து கொல்லையில் விட்டுவிடாதம்மா. உன் மாமியார்கிட்ட மாட்டுறதை விட என் மாமியார் என்னை போட்டு கொளுத்தியே போட்டுருவா இந்த வேலையெல்லாம் பார்க்குறியாட்டின்னு. சரி வைக்கட்டா? சரி வா கரெக்டாக சாப்பிட்டு